ரொம்ப நுட்பமாக சொல்கிறேன். பெண்கள் இருக்காங்கல்ல சார், நீங்கள் சின்ன வயசில் செய்கிற எல்லா அநியாயத்தையும் சிரிச்சுக்கிட்டோம் அழுதுகிட்டோம் ஏற்றுக்குவாங்க. ஆனால் உள்ள ஒரு முத்து மாலை வச்சுருப்பாங்க. அவங்க ஒன்றொன்னா கோத்து வச்சுருப்பாங்க. உங்களுக்கு 60 வயசு ஆச்சின்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றொன்னா எடுத்து விடுவாங்க. இந்த கைத்தட்டல்லாம் முத்து எடுத்து விடுறவங்களுடைய கைத்தட்டல், சரியா? அதனால் சின்ன வயசிலேயே சில விஷயங்களை பெண்கள் தொடர்பாக நாம் விழிப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த விஷயத்தை சொல்கிறேன். இந்த உலகத்தில் என் பையன் பெரிய ஆளாகணும் என்று சொல்லுகின்றவர்கள் யார்? இங்க என் பொண்ணு பெரிய ஆளாகணும், நான் பெரிய ஆளாகணும் என்று சொல்லுகின்றவர்கள் யார்? நான் கை தூக்க சொன்னா எல்லாரும் கை தூக்குவோம். என் மகன் பெரிய ஆளாகணும். பெரிய ஆளாகணும்னா என்ன சார்? பெஸ்ட் டிசிப்ளின். பெரிய ஆளா சார் பெஸ்ட் டிசிப்ளினோட இருக்கிறவங்க? ராணுவ வீரர்கள். இப்போ எல்லா ராணுவ வீரர்களா இல்லாமா? எது பெரியத்தனம்? பிஹெச்டி படிச்சுட்டு பெரிய ப்ரொஃபஸர் ஆகணும், என்எல்சி மாதிரியான கம்பெனியில் வந்து மிகப்பெரிய போஸ்டிங்ல உட்காரணும், நமக்கு மாதத்திற்கு சிறப்பான வருமானம் கிடைக்கணும், நம்ம போலீஸ் ஆபீசர் ஆயிரணும், நாம வந்து பெரிய மந்திரி ஆயிரணும், பெரிய தொழிலதிபர் ஆயிரணும், இல்லைன்னா இன்ஜினியர் ஆயிடணும், டாக்டர் ஆயிடணும், இதெல்லாம் தான் பெருசு என்று நம்முடைய மனதிலே நாம் வரித்து வைத்திருக்கிறோம். ஒரு பெண் என்னிடத்தில் சொன்னாள், உலகத்திலே என் பையன் பெரியாள் அப்படின்னு யார் தெரியுமா சொல்ல முடியும்? எந்த ஒரு குழந்தையால இந்த சமூகத்தில் 4 பேருக்கு நல்லது நடக்கிறதோ அவன் தாம்மா இந்த உலகத்துல பெரியாள். ஒரு 4 பேருக்கு நல்லது நடக்கின்ற பணிகள் என்ன? அந்த பணிகளை நோக்கி நாம் பயணம் செய்ய முடியுமா இன்றைய சூழ்நிலையில்? பெரிது கேள் என்கிறான் பாரதி. ஹை, திங்க் ஹை. ஏபிஜே அப்துல் கலாம் சொல்லுகிறார், fixing a small target is the biggest crime என்கிறார். மிகப்பெரிய குற்றம் சிறிய இலக்குகளை வைத்தல் மிகப்பெரிய குற்றம் என்கிறார் ஏபிஜே அப்துல் கலாம். இப்ப பெரிதாக எப்படி கேட்பது? ஒரு விஷயத்தை பெருசா எப்படி நான் கேட்கிறது? இப்ப பாருங்க, நான் எப்பொழுதும் சொல்லக்கூடிய ஒரு உதாரணத்தை சொல்லி உங்களுக்கு விளங்க செய்துவிட்டு என்னுடைய பணியை நான் தொடர்கிறேன். நான் மொட்டை மாடியில ஷீட் போட்ட வீட்டில் சின்ன வயசுலேருந்து வளர்ந்தவன். நாங்கள் வீட்டுக்காரங்க, வீட்டு ஓனர்ஸ், கீழே எல்லாம் வாடகைக்காரங்க. மொட்டை மாடியில் ஷீட் போட்டிருக்கோம். உங்களுக்கு அந்த சிமெண்ட் ஷீட்னாலே தெரியும், ஓட்டை விழுந்திருக்கும். மழை பெஞ்சா கொட்டும், தண்ணி கொட்டும். எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, ஒரு சின்ன பாத்திரத்தை எடுத்து அந்த இடத்த தண்ணி கொட்டுற இடத்துல வச்சு பிடிப்பாங்க. நாங்க தண்ணி எடுத்துட்டு வரதுக்கு கீழே 2 மாடி இறங்க வேண்டாம், ஒரு 3 நாளைக்கு அந்த தண்ணியே போதுமானது. அந்த சொம்பு தண்ணி, அந்த குண்டான் தண்ணி, அந்த பெரிய அண்டா தண்ணி எங்களுக்கு குளிக்க, சாப்பிட, துணி துவைக்க எல்லாம் போதுமானது. அந்த தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணியை நாங்க வந்து அனுபவிச்சுட்டு இருக்கும்போது என் மனதில் ஒரு வெளிச்சம். மழை எல்லோருக்கும் தான் பெய்கிறது. நான் என் தாயாருடன் சேர்ந்து என் வீட்டிற்குள் ஒழுகுகின்ற தண்ணீரை சொம்புவில் பிடித்து கொண்டிருக்கிறேன். கொஞ்சம் வெளியில் வந்து பார்த்தால் அதே மழைதான் கடலும் ஆறும் கிணறும் நிரம்பிக் கொண்டிருக்கிறது. பாத்திரத்தை நீ எவ்வளவு வைக்கிறாயோ அதில் அவ்வளவு சேரும், பாத்திரத்தை பெரிதாக்கிக் கொள் என்கிறான் பாரதி. பெரிதினும் பெரிது கேள். எப்படி பெருசு கேட்கிறது? இந்த மனசுக்கு யார் சொல்றது? இந்த மனசுக்கான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய அடக்கி ஆளக்கூடிய ஒற்றை விஷயத்தை நான் சொல்லுகிறேன், அதுதான் இந்த மனசு. இந்த உடல் பெருமதியானது, தாய் தகப்பன் பெருமதியானவர்கள், இங்கே கிடைத்த வேலை பெருமதியானது, நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய உறவுகள் பெருமதியானது, நமக்கு காலம் கொடுத்திருக்கக்கூடிய அச்சதை பெருமதியானது. இந்த அம்மா அப்பாவால நமக்கு என்ன கிடைக்கும், இந்த புருஷனால என்ன கிடைக்கும், இந்த மனைவியால என்ன கிடைக்கும், இந்த பிள்ளைங்க வளர்ந்து நமக்கு ஏதாச்சும். அவங்க எல்லாம் செய்யறதெல்லாம் 30 ரூபா தான், அவங்க இருக்காங்கல்ல அது 3 லட்சம் ரூபாய். இதை நாம் புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் சில ரகசியங்களை தெரிந்து கொண்டு மகிழ்ச்சியாக இருக்கலாம். பல நேரங்களில் நாம் செய்யக்கூடிய மிக சிறிய சிறிய பிழைகள் தான் மிக பெரிய பெரிய விஷயங்களை இழப்பதற்கு நமக்கு காரணமாகிறது. ஒன்றும் இல்லை, நான் இதை சொல்லுவேன், யூத் இருக்காங்கல்ல,
இளைஞர்கள். இன்னைக்கு அந்த யூத் கிட்ட நமக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? அவங்க வேகமா பேசினாதான் அவங்களுக்கு புரியுது, நமக்கு ஸ்லோவா பேசினாதான் புரியுது. அவனுக்கு ஸ்லோவா பேசினா அவனுக்கு புரியல, அவன் பேசுற வேகம் நமக்கு புரியல. இது ஒரு கம்யூனிகேஷன் கேப், மொழி கேப். இது இந்த குழந்தையை நாம் மிகப்பெரிய இலக்கு நோக்கி வளர்வதற்கு நம்மை நாமே முன்னுதாரணமா போடணும். முதல்ல நாம பேசுறது அவனுக்கு புரியணும், அவன் பேசுறது நமக்கு புரியணும். ரெண்டுமே நமக்கு புரிவதே இல்லை. பல நேரங்களில் மொழியை சரியாக புரிந்து கொள்ளாதவர்களால் வாழ்க்கையில் உறவுகள் சிக்கல்களுக்குள் உள்ளாகின்றன. பெரிய விஷயத்தை நான் சொல்றேன். இந்த உலகத்திலேயே நான் சொல்ற இந்த விஷயம் மட்டும் உங்களுக்கு இன்றைக்கு புரிந்து போனால் நான் எப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறேனோ அந்த மகிழ்ச்சியை நான் உங்களுக்கு கடத்திவிட முடியும். எவ்வளவு சோகம் எவ்வளவு துக்கமாக இருந்தாலும் ஹாப்பியா இருக்கிறதுங்கிறது நம்முடைய சாய்ஸ். நம்முடைய சாய்ஸ். அது எப்படி அந்த சாய்ஸை எடுக்கிறதுங்கிறது சொல்றேன். ஐ டோன்ட் நோ, இதை நீங்கள் கேட்டு இருக்கலாம். மீண்டும் சொல்கிறேன், சொற்களின் மீது நாம் கவனம் வைக்க வேண்டும். பல நேரங்களில் வீட்டில் ஆண்கள் இருக்காங்கல்ல, அவங்களோட சண்டையே போட முடியாது தெரியுமாப்பா. சண்டை ஆரம்பிக்கும் போதே இந்த டைலாக் சொல்லுவாங்க, இப்ப கடைசியா நீ என்ன சொல்ற? ஓ, இன்னும் சண்டையே ஆரம்பிக்கலையா? அவங்களுக்கு தெரியும் ஆரம்பிக்க போது இது ஒரு மிகப்பெரிய விஷயம் வரப்போகுது அப்படிங்கிறது. சொற்களை எப்படி சமாளிப்பது, சொற்களை எப்படி புரிந்து கொள்வது? எனக்கு இவர்கள் பேச வேண்டும் என்று தந்த தலைப்பு பெண்களை குறித்து நீங்கள் பேசுங்கள் என்று கொடுத்தார். நான் இன்றைக்கு பெண்கள் பாதுகாப்பிற்காக, பெண்களுடைய சுய விடுதலைக்காக, பெண்கள் தன்னுடைய ஆன்ம விடுதலை எப்படி பெற வேண்டும் என்பதற்காக தேர்ந்தெடுத்த என் சிந்தனையிலிருந்து சொற்களை கொண்டு உங்கள் முன்னால் வீசுகிறேன். புரிந்தவர்கள் புரிந்து கொள்ளுங்கள். சாதாரணமாகவே பெண்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் சொற்கள் தான். இந்த சொற்களை மிகச்சரியாக பார்க்கின்ற பெண்கள் தப்பித்துக் கொள்கிறார்கள், இல்லை என்றால் அதில் சிக்கிக் கொள்கிறார்கள். பெண்கள் சொற்களில் சிக்கிக்கொள்ளக் கூடாது என்பதற்காக நான் சொல்லுகிறேன். யாரோ ஒருவர் எழுதினார், வைராக்கியக்காரியை கடப்பது எளிது. ரொம்ப வைராக்கியமா இருந்தாங்கன்னா நம்மளை அப்படி தள்ளி விட்டுட்டு போயிருவாங்க. சில இடங்களில் நாம் கொஞ்சம் பிளெக்சிபிளா, இமோஷனல் இன்டெலிஜென்ட்டோட தான் சில விஷயங்களை நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. பெண்களுக்காக நான் சொல்லுகிறேன், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆண்களுக்கான செய்தி இது. நீங்க 60 வயசுல டயலாக் ஒன்று சொல்றத நான் கேட்டிருக்கேன். உன்னை கரம் பிடித்தேன், வாழ்க்கை ஒளிமயமானதடி, என் மனைவி இல்லைன்னா என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ சொல்லு, இதை 30 வயசுல சொல்றது சொல்ல மாட்டாங்களா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஆண்களே, பயப்பட வேண்டாம். காலம் கடந்திருந்தால் பயப்படுங்கள். அன்றைக்கி ஒரு நாள் இப்படியே பேசிகிட்டு இருக்கிற விருத்தாச்சலத்தில்ங்க ஒருத்தர் முன்னால் உட்காந்து சத்தமாக சொல்கிறார், அப்பா இந்த அம்மாவா பேசுது, நல்ல வேளை நான் வீட்டில் கூப்பிட்டு வரல. அது பக்கத்தில் கேட்குது சார் எனக்கு. அவர் பக்கத்தில் உட்காந்து, ஏன்? ரோட்டரி கிளப், அது ரோட்டரியில் லயன்ஸ் கிளப். ஏன் அப்படின்ற அவர், ஆமாம் 6 மாதத்துக்கு முன்னால் இந்த அம்மா ஏதோ விழுப்புரத்தில் பேசிச்சின்னு சொல்லிட்டு என் ஒய்ஃபோட போனேன். அவள் வீட்டில் வந்தால் ஒரே ஆட்டம், அதை நான் சரி பண்ணுறதுக்குள்ளே 6 மாதம் ஆயிடுச்சு, மறுபடியும் கூட்டிகிட்டு வரவா? பெண்களுக்கு எது பிடிக்காது தெரியுமா? ஆண்களாகிய யாருக்கும் தெரியாது. பெண்ணுக்கு எது பிடிக்காதுன்றது ஆண்களாகிய யாருக்கும் தெரியாது. ஏனென்றால் அவள் அதை அழுதோ சிரித்தோ கடந்து போவாள், கோபித்து கொண்டோ கடந்து போவாள். ஆனால் அவள் மனதிலே வெட்டுக்காயம் விழும். அந்த வெட்டுக்காயம் மிகப்பெரிய பழியாக அவளுடைய மனதிலே வேரூன்றி கொண்டே இருக்கும். அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காத மிகப்பெரிய விஷயம் எது என்றால், அவளுக்கு கிண்டல் செய்வது அவளுக்கு பிடிக்காது. அவளை யாரும் கிண்டல் பண்ணக்கூடாது. பாடி ஷேமிங் பண்ணுறது பெண்ணுக்கு பிடிக்காது. அவளுடைய தாய் தந்தையரை பற்றி பேசுவது அவளுக்கு பிடிக்காது. அவளுடைய வளர்ப்பு பற்றி பேசுவது அவளுக்கு பிடிக்காது. அது எல்லாம் சின்ன ஒரு ஜோக்ல தான் தொடங்கும், ஒரு ஜோக்ல தான் தொடங்கும்.
அந்த ஜோக் வந்து முன்னால இருக்கிறாள், அந்த டைம்ல அவர் ரியாக்ட் பண்ணக்கூடாது என்பதற்காக தன்னுடைய கருத்தை சொல்லுவதற்கான மிக முக்கியமான பொலிட்டிக்கல் ஃபார்மேஷன் அந்த ஜோக். முதலில் இந்த மாதிரியான ஜோக் பெண்கள் பற்றி சொல்லுவதை ஆண்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். இது உங்களுடைய வருங்காலத்திற்கு நல்லது. வெளியில் சொன்னா அது வெளியில இருக்கிறவங்க பார்த்துப்பாங்க, வீட்டுக்குள்ள சொல்லாதீங்க. உரிய பெண்களை கேலி செய்யாதீர்கள். உணர்வுள்ள பெண்களை எப்படி நடத்துவது என்பதிலே எந்த ஒரு ஆண், எந்த ஒரு சமூகம் சிறப்பாக இருக்கிறதோ அந்த சமூகம் தான் மிகப்பெரிய ஆளுமையான பெண்களை உருவாக்குகிறது. இப்ப நான் இப்படி சொல்றேன், எல்லாருக்கும் படித்த பெண்கள் தானே வேணும். என்ன இல்ல, படித்த பெண்கள் வேண்டும். சரி, உடுக்கடிச்சு படிக்க வச்சிட்டீங்களா? இப்போ நான் பிஹெச்டி வெங்காய பச்சடி தயிர் பச்சடிலாம் படிச்சுட்டேன். இப்போ எனக்கு நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாலேயே நீங்கள் என்ன சொல்ல வரீங்கங்கிறது புரியுது. என்னை எப்படி நிர்வகிப்பது என்பது நீங்கள் பயிற்சி பெற்றீர்களா? ஏன் நீதிமன்ற வாசலில் குடும்ப கோர்ட்டுகளில் மக்கள் அலைமோத மாட்டார்கள்? ஒரு படித்த பெண்ணை எப்படி அனுமதிப்பது, எப்படி அவளை நிர்வகிப்பது என்பது இந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஆணுக்கும் பெண்ணுக்கும் பயிற்சி அளிப்பது பெரிய விஷயம். ஒரு காலத்தில் கல்வி கொடுப்பது மட்டும்தான் பெரிய விஷயம். இன்றைக்கு கற்ற பெண்களை நிர்வகிப்பது என்பது குடும்பங்களில் மிகப்பெரிய விஷயமாக இருக்கிறது. ஆண்களும் பெண்களும் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப எப்படி கத்துக்கிறதுன்னு நான் சொல்லட்டுமா? இப்ப நான் மேடையில் பேசுறேனா, என்ன பேசுறேனா, சைலண்டா இருக்கிறீங்க? அப்படிதாங்க. ஒரு மீட்டிங்க்கு போயிருந்தேன், மைக்கில் பேசினா கேட்கல. அந்த தம்பிக்கிட்ட சொல்கிறேன், என்னப்பா பேசினா கேட்கல. அது ஸ்பீக்கர் லூஸு மேடம். ஓ, அதுவும் ஸ்பீக்கர், நானும் ஸ்பீக்கர். பாருங்க, கவனமாக கேளுங்க. பெண்கள், நான் நல்லா பேசுகிறேன்ல, சத்தமாக பேசுகிறேன்ல, வீட்டில் இப்படி பேசினேன்னு வச்சுக்கோங்களேன், என் அண்ணன் சொல்வார், என்னது இது, இதெல்லாம் மேடையில் வச்சுக்கோ. மேடையில் 4 பேர் கை தட்டுவாங்க, வீட்டில் இதெல்லாம் செல்லுபடி ஆகாது. எங்கள் அண்ணன், என் வீட்டுக்காரர் எப்படி சொல்லுவார் தெரியுமா? என் அண்ணனோட நான் 3 நாள் பேச மாட்டேன். அவனுக்கு தான் பிரச்சனை, அவனுக்கான வேலைகளை நான் செய்ய மாட்டேன். ஆனால் எங்கள் வீட்டில் எப்படி சொல்வார் பாருங்க, நான் ஏதாவது ஒன்று அநியாயமாக பேசுகிறேன்னு தான் வச்சுக்கோங்களேன், சத்தமாக பேசுகிறேன். சுல்தானா, மேடையில் எவ்வளோ நல்லா பேசுகிறீங்க, எவ்வளோ பேர் கை தட்டுறாங்க, அதே மாதிரி வீட்டில் நடந்துக்கலாம்ல. ஏன் இப்படி அநியாயம் பண்ணுறீங்க? வீட்டில் மேடையில் மட்டும் நல்லா பேசுவீங்களா? நான் அடங்குறேன். படித்த பெண்ணுக்கு அங்கீகாரம் கொடுங்கள். அந்த அங்கீகாரம் என்பது ஒரு சுயமரியாதை. அந்த சுயமரியாதையை கொடுக்க நான் எல்லா மீட்டிங்லயும் சொல்றேங்க. ஒரு பெண்ணுக்கு பணம், பதவி, திருமணம், குழந்தை, வாய்ப்புகள், வசதிகள், செல்வாக்கு, பதவி எதுவும் வேணாங்க. எல்லாம் இருந்தும் கூட ஒரு பெண்ணால் கோபமாகவும் சோகமாகவும் இருந்துவிட முடியும். ஏனென்றால் அவளுக்கு எது மறுக்கப்படுகிறது என்றால் சுயமரியாதை. சுயமரியாதை மறுக்கப்படுகின்ற இடத்தில் பெண்களால் சந்தோஷமாக இருக்க முடியாது. அவள் இருப்பிற்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவம் நான் பெண்களுக்கு சொல்லுகிறேன். இல்லை ஆண்களுக்கு இவ்வளோ நேரம் நம்ம எடுத்தோமா? இல்லை, என்னன்னா ஆண்கள் வந்து உண்மையாக சொல்கிறேங்க, தெரியாதுங்க. வெளியில் போய் நல்லா ஜெயிச்சுட்டு வந்துடுவாங்க, வீட்டில் சரியாக சிக்குவாங்க. நான் ஒரு நாள் சொன்னேன், என் ஆயுதங்களை நீயே முடிவு செய்கிறாய். வார்த்தை புரிஞ்சுதா? உனக்கு எதிராக நான் எந்த ஆயுதம் எடுக்க வேண்டும் என்று நீ தான் முடிவு செய்கிறாய். எப்படி எனக்கு இது கண்டுபிடிச்சேன்னா, ஒருத்தர் வந்து வீட்டுக்குள்ளே நுழையிறார், ராத்திரி 11 மணி. ஐய் கதவை தரடின்னு அந்த அம்மா கதவை திறந்து, ஐய் அது ஆரம்பிக்கிறதுக்குள்ள ஃபேனை போடுறீங்க. அந்த அம்மா ஃபேனை போட்டுச்சு. அது ஆரம்பிக்கிறது போய் காப்பி கொண்டு வா. எப்போ காஃபி? அது ஆரம்பிக்கிறதோட ஷூவை கட்டிடின்னு. அந்த அம்மா கோவம் வந்துருச்சு. என்னையா என்ன? அது ஆரம்பிக்கிறதுக்கு கதவை தர, ஃபேனை போடு, டீ கொடு, காப்பி கொடு, காலில் ஷூ தொலைச்சி அப்படின்னுச்சா. அவர் பயந்துட்டு, ஐயோ அது ஆரம்பிச்சிருச்சு. என் ஆயுதங்களை நீயே முடிவு செய்கிறாய். பல நேரங்களில் பெண்கள் சந்தூலன் என்று சொல்வார்கள்.
சமநிலையை இழப்பதற்கு, இமோஷனலான அந்த விஷயங்களை இழப்பதற்கு பல நேரங்களில் குடும்ப சூழல் காரணமாக இருக்கிறது. பெண்களே, நான் இன்றைக்கு உங்களுக்கு மிக முக்கியமான 2 பெரும் ரகசியங்களை சொல்லிவிட்டு போகிறேன். ஆண்கள் எல்லாம் வெளிநடப்பு செய்கிறார்கள். இந்த பயம் இருந்தா நல்லதுதான். ஆனா எங்க தெரியுமா சோகம்? சில விஷயங்களை கடுமையா சொன்னாலும் கத்துக்கிட்டு போகலாம். ரொம்ப பெரிய உதவியா இருக்கும். உங்களுக்கு இல்லைனாலும் உங்க பையனுக்கு உதவியா இருக்கும். அவனுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். பாருங்க, 2 பெரும் விஷயங்களை, பெரிய விஷயங்களை சொல்லி தருகிறேன். பெண்கள் முக்கியமாக வாழ்க்கையில் நாம் உடல் மற்றும் உள்ள நோய்படாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய முதல் பணி, நான் இது சொல்லுவது. நான் சொல்லுகின்ற இந்த வார்த்தையில் எத்தனை பேருக்கு உடன்பாடு இருக்கிறது என்று எனக்கு தெரியாது. 20 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த எந்த அடிமை சூழலும் இன்றைக்கு இல்லை. நினைத்தால் அந்த அடிமை தலையிலிருந்து வெளியில் வருவதற்கான வாய்ப்புகளை சமூகம் கொடுத்திருக்கிறது. வராமல் இருப்பது அவரவர்களுடைய சாய்ஸ். அடிமை தலையிலிருந்து வெளியில் வருவது என்பது மிகப்பெரிய விஷயம். அதனால் தான் பாரதியின் வார்த்தையை நான் என் நெஞ்சத்திற்குள் அடிக்கடி நான் சொல்லிவிட்டேன். என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் என் அடிமையின் மோகம். பெண்களுக்கு அடிமை தலையில் இருக்கின்ற மோகம் இருக்குல்ல, அது முதல்ல கட்டாகணும். ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல அவங்க இருக்கிறதுல அவங்களுக்கு எப்பவுமே ஒரு சோகம், ஒரு மோகம் இருக்கு. நான் அந்த அடிமை தலையில் இருக்கிறேன் என்பதிலே அவர்களுக்கு ஒரு பெருந்தன்மையும் உண்டு, பெருமையும் உண்டு, சோகமும் உண்டு, துன்பமும் உண்டு. இந்த ஹிப்போக்ரைசிலிருந்து அவங்க வெளியில வரணும். வெளியில் வர வேண்டும் என்றால் நான் ஒரு சிறிய விஷயத்தை உங்களுக்கு 2 விஷயத்தை சொல்லிட்டு போறேன். நம்பர் 1, புத்தன் உட்கார்ந்திருக்கான். இது எல்லா பெண்களுக்கும். ஆண்கள் கற்றுக்கொள்ளுங்கள். இது முக்கியமா பெண்கள், நிறைய கிரவுட், பெரிய கிரவுட் இருக்கு, பெண்கள் கிரவுட். இன்றிலிருந்து என் சகோதர சகோதரிகளை, என் தாய்மார்களே, இந்த சகோதரி சொல்லுகின்ற இந்த குவாலிட்டியை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. நான் வச்சிட்டு இருக்கேன். என் தகப்பனார் இறப்பதற்கு முன்னால் சொல்லிவிட்டு போன ஒரு செய்தி, எதை நீ பிராக்டிஸ் பண்ணலையோ அதை மேடையில சொல்லாத. நான் இதை பிராக்டிஸ் பண்றேன், அதனால சொல்றேன். இந்த உலகத்தை பாருங்கள், வாய்ப்புகளை உற்று நோக்குங்கள், மன்னித்து விடுங்கள், துன்பப்பட்டால் மறக்காதீர்கள். மறந்துடுங்கன்னு சொல்லுவாங்க நிறைய பேர். மறந்துட்டீங்கன்னா இன்னொரு வாட்டி அதே அடி வாங்குவீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, மன்னிச்சிருங்க. அவங்களுக்காக இல்லை, நாம நிம்மதியா இருக்கணுங்கிறதுனால மன்னிச்சிருங்க. அடுத்த கட்டத்துக்கு போய்கிட்டே இருங்க. பட் ஸ்டே அலர்ட். நான் இதை பல இடங்கள்ல சொல்லி கொடுத்திருக்கேன். ஏ ஒருத்தர் இருக்கிறார், பி ஒருத்தர் இருக்கிறார். ஏ பி நம்புறார், பி ஏவை ஏமாத்துறார். யார் வெட்கப்பட வேண்டியவர்? வெட்கப்பட வேண்டியவர் யார்? ஏ இருக்கிறார், ஏ பியை நம்புகிறார், பி ஏவை ஏமாற்றுகிறார். வெட்கப்பட வேண்டியவர் யார்? பி. தெரிஞ்சிருச்சு ஏக்கு, பியை விட்டு விலகிட்டார். ஆனா பி மறுபடியும் வரார், அதே போல் ஏவை ஏமாற்றுகிறார், ஏவும் ஏமாறுகிறார் என்றால் இப்பொழுது வெட்கப்பட வேண்டியது யார்? மனசுல வச்சுக்கோங்க. இந்த ஏ பிங்கிறது யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஊரிங் என்று சைக்காலஜில இதுக்கு பேர் கொடுக்கறாங்க. நாம் சில விஷயங்களை தெளிவாக எப்படி அணுகுவது? புத்தன் உட்கார்ந்திருக்கிறான், புத்தனை தேடி ஒருத்தன் வந்தான். யாரா புத்தன்னு கேட்டான். அவமரியாதையான சொல். புத்தனுக்கு உடன்பாடு இல்லை என்ற சொல்லில். புத்தன் கீழே பார்த்துக்கிட்டே இருக்கான். 12 பேர் உட்கார்ந்து இருக்காங்க. பக்கத்துல உட்கார்ந்து ஆனந்தன் எந்திரிச்சான். யாரை பார்த்து நீ அவமரியாதையா கேட்ட? உனக்கு யார் வேணும்? புத்தன் வேண்டும். எங்க புத்தன்? ஆனந்தனை உட்கார வச்சு புத்தன் எந்திரிச்சான். நான் தான் புத்தன். என்ன வந்தவன் ஒன்னும் சொல்ல, நீ தான் புத்தனா அப்படின்னு காரி துப்பிட்டான். அடிக்க போனாங்க எல்லாரும் அவனை. புத்தன் எல்லோரையும் உட்கார வைத்து ஒரு சொல் சொன்னான். பெண்களை நீங்கள் கையில் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டிய செய்தி. புத்தன் சொன்னான், ஆனந்தா உட்கார், சீடர்களை உட்காருங்கள். இங்கே ஒன்றும் நடந்து விடவில்லை. வந்தவனுக்கு புத்தன் யார் என்றே தெரியாது. புத்தன் யார் என்று தெரிந்தால் அவன் துப்பி இருப்பானா?
நான் ஏதோ ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறேன், அந்த கருத்தின் மீது தான் அவனுக்கு கோபமே தவிர புத்தன் மீது இல்லை. ஃபர்ஸ்ட் டேக் அவே மெசேஜ். அது என்னன்னு தெரியல. என் ஹெச்ஓடிக்கு என்னை பார்த்தாலே ஆகுறது இல்லை, உன்னை பார்த்தா ஆகுறது இல்லை. நீ ஏதோ சில்மிஷம் பண்ற, அந்த சில்மிஷம் தான் ஆகுறது இல்லை, உன்னை பார்த்தா ஆகுறது. என் மாமியாருக்கு மேடம் நீங்க 1000 சொல்லுங்க, நானாலே என்னமா பண்ற நீ. இதை புரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கருத்தின் மீது தானே, கருத்தை திருத்திக் கொள்ளலாம். எதற்கு தனி மனிதன் மீது போர்? உங்களுக்கும் எனக்கும் சில பிரச்சனைகள் உண்டு, பிரச்சனைகளை நாம் தீர்த்து கொள்ள வேண்டுமே தவிர பகையன் பாராட்ட வேண்டும். பாருங்க, நான் அற்புதமான ஒரு கவிதை, ரொம்ப ஆழமான ரொம்ப உயரமான ஒரு கவிதையை சொல்லுகிறேன். நீயும் நானும் பிரிந்து விட வேண்டும் என்று முடிவானதற்கு பிறகு உனக்கும் எனக்கும் எதற்கு பகை என்ற புதிய உறவு? மேட்ரு என்னவோ முடி, உன்னாலதான் நாங்க பிரிஞ்சோம், இல்ல இல்ல உன்னாலதான் நாங்க பிரிஞ்சோம். 2 பேரும் சண்டை போட்டுக் கொள்ளாதீர்கள், யார் காரணமாக இருந்தாலும் பிரிந்தாகி விட்டது, அவ்வளவுதான். கம் டு த கன்க்ளூஷன். கருத்தின் மீதுதான் பிரச்சனையே தவிர மனிதர்கள் மீது அதை செலுத்தாதீர்கள். பெண்கள் முக்கியமாக கொள்ள வேண்டிய முதல் பாடம். 2வது பாடம், வந்தவன் போயிட்டான், வாட் நெக்ஸ்ட்னா மறுபடியும் துப்ப வந்தான். ஏய் அவனுக்கு நான் ஏதோ சொல்லியிருக்கேன்டா, அதுதான்டா அவனுக்கு கோவம் வந்துருச்சு, நீ என்னன்றதை நாளைக்கு தெளிவா சொல்லிப்போ போன்னா அவன் போயிட்டான். அடுத்த நாள் வந்து அழுறாங்க. ஆமா இல்ல, இவன் மேல எனக்கு என்ன பிரச்சனை, இவன் ஒரு கருத்து சொன்னான், அந்த கருத்து மீது தானே பிரச்சனை, கருத்தை தானே நான் கேட்டுக்க வேண்டும், இவன் மீது துப்புவதற்கு எனக்கு என்ன யோகியதை இருக்கிறது என்று தெரிந்து கொண்டு அழுதான் 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 காலில் விழுந்து. அடுத்த நாள் நீங்க எல்லாருமே கையில எடுத்துட்டு போகிற மிக முக்கியமான மெசேஜ், பெண்கள். நான் பார்க்கிறேன் 50 வயசு கடந்த பெண்களுக்கு கண்களில் நிரந்தர சோகமும் நிரந்தர கோபமும் இருக்கு. ஏன் தெரியுமா? எதையோ சுமந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களை ரிலீஸ் பண்றதுக்காக சொல்றேன். நான் சொல்லுகின்றது, நான் போடுகின்ற இந்த மழை வீட்டில இருந்து ஒழுகுற தண்ணியை பிடிக்கிற சின்ன பாத்திரம் இல்லை, உங்கள் மனதை கடல் அளவு ஆக்கி கொண்டு இதை நிரப்பி கொண்டு போங்க. அவன் சொல்லுகிறான், வந்தவன் கேட்டான், மன்னிச்சிரு புத்தா மன்னிச்சிரு புத்தா மன்னிச்சிரு புத்தா. புத்தன் என்ன செஞ்சிருக்கணுங்க சொல்லுங்களேன், என்ன செஞ்சிருக்கணும்? புத்தன் என்ன செய்யணும்? மன்னிக்கணும் தானே. புத்தன் சூப்பருங்க, புத்தன் இஸ் a குரு. உங்களையும் போல என்னையும் போல அல்ல, அவன் குரு, அவன் பரமாச்சாரியனவன், மிகப்பெரிய குரு அவன். அவன் சொன்னான், முடியாது, உன்னை என்னால் மன்னிக்க முடியாது. வந்தவன் கேட்டான், ஏன்? என்ன பதில் பாருங்களேன். நீ துப்பியது நேற்று, நீ துப்பிய எச்சில் இதுவரைக்கும் நான் கன்னத்திலேயே வைத்துக்கொண்டு கோபப்பட நான் என்ன முட்டாளா? நீ துப்பிய எச்சில் கடலில் கலந்து விட்டது, ஏனென்றால் நான் ஓடிக்கொண்டிருக்கும் கங்கையாறு. ஹே அப்பா, நான் ஓடிக்கொண்டிருக்கும் கங்கையாறு, நீ துப்பிய எச்சில் அந்த கடலில் கரைந்து விட்டது. இதோ நான் பேசிக் கொண்டிருக்கிறேனே, இதுவும் கடலில் கரைந்து போகும். அதற்காகத்தான் சொல்லுகிறேன், நினைவு விளைத்துக்கொள், இதுவும் கடந்து போகும். பெண்களே, நான் ஒரு விஷயத்தை சொல்றேன், டோன்ட் டேக் ரேடிக்கல் டிசிஷன்ஸ். லைஃப் இஸ் சோ ப்ரீஷியஸ். மாற்றம் ஏதும் நிகழ்த்த முடியா வாழ்க்கையின் ஆதலின் எழு என்றதும் எழுந்தனன்றா கண்ணகி. என்னால வேற சாய்ஸ் இல்லடா, அதனால நீ வான உடனே வந்துட்டேன் அப்படிங்கிறா கோவலன் கிட்ட கண்ணகி. பர்சனல் டாக். இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே சாய்ஸ் இருக்கு, சான்ஸ் இருக்கு. இன்னைக்கு நான் சொல்றேன், குடும்பம் என்கின்ற உறவை பெண்களே தக்க வைத்துக் கொள்ளுங்கள். சில கோபங்களுக்காகவும் சில விஷயங்களுக்காகவும் அந்த குடும்பத்தை குலைத்து விடாதீர்கள். ஆண்களுக்கும் சொல்கிறேன், புத்தன் சொல்வதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஆறாத ரணங்களையும் ஆபாசமான எண்ணங்களையும் சுமக்கின்ற அளவிற்கு வாழ்க்கை வசதியானது இல்லை என்பதனை எப்பொழுது புரிந்து கொள்கிறீர்களோ விட்டு விடுதலையாகிறீர்கள், மிகச் சிறப்பான வாழ்க்கையை நிகழ்த்துகிறீர்கள். உடலும் உள்ளமும் ஒளிமயமாகிறது. சுமக்கின்ற அளவிற்கு குடும்பத்தை குலைத்து விடாதீர்கள். ஆண்களுக்கும் சொல்கிறேன், புத்தன் சொல்வதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள்.
ஆறாத ரணங்களையும் ஆபாசமான எண்ணங்களையும் சுமக்கின்ற அளவிற்கு வாழ்க்கை வசதியானது இல்லை என்பதனை எப்பொழுது புரிந்து கொள்கிறீர்களோ விட்டு விடுதலையாகிறீர்கள், மிகச் சிறப்பான வாழ்க்கையை நிகழ்த்துகிறீர்கள். உடலும் உள்ளமும் ஒளிமயமாகிறது, லேசாகிறது. பல பெண்களால் அந்த விட்டு விடுதலையாகிறது. ஐயோ அப்பா, நான் இல்லைன்னா என் வீட்டில் ஒன்றும் நடக்காது, கம்முன்னு எல்லாம் நடக்கும், எல்லாம் நடக்கும். பல பெண்களுக்கு இது தெரிவதே இல்லை. எல்லாவற்றையும் சுமந்து கொள்கிறீர்கள். சுமப்பதை விடுவது, கோபமான வார்த்தைகளை, என்றைக்கோ செய்த கேலியை, என்றைக்கோ சொன்ன கெட்ட வார்த்தைகளை மனதிலே போட்டு போட்டு புதைத்து வைக்கக்கூடிய அந்த பகுதியை பெண்கள் விட்டு விடுதலையாக வேண்டும். இது மிக முக்கியமான கருத்து. இன்னும் ஒரு கருத்தை சொல்றேன். இது ஆண்களுக்கு ஆகுமானது, பெண்களுக்கு எதிரானது. எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் செய்யணும். ஆண்கள் ஒரு ப்ராமிஸ் பண்ணணும், எல்லாரும் பண்ணணும். இப்போ நான் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை சொல்ல போறேன். உங்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் நீங்கள் அதை பயன்படுத்தக்கூடாது. நான் ஒரு ஆயுதம் தரப்போறேன், நீங்கள் பயன்படுத்தக்கூடாது என்று எனக்கு வாக்கு தர வேண்டும். நந்திங்கன்னா சொல்றேன். ஒருத்தர் சொல்றார், நீ சொல்லு, அதை பயன்படுத்துறதா இல்லையான்னு நான் அப்புறமா சொல். பெண்களை உங்களுக்கு சொல்கிறேன், ஆண்கள் அதை பயன்படுத்த மாட்டார்கள். ஏன் தெரியுமா? இந்த அரங்கத்தில் இருக்கிற ஆண்கள் இருக்காங்கல்ல, அவங்க நிச்சயமா அதை பயன்படுத்த மாட்டாங்க. பயன்படுத்தினாங்கன்னா அங்கே இங்கே வந்திருக்க வாய்ப்பே இல்லை. கோபமாக இருக்கின்ற பொழுதும் பயன்படுத்தி விடாதீர்கள். உங்கள் நிலை பிறந்து இருக்கின்ற பொழுதும் பயன்படுத்தி விடாதீர்கள். பெண்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் உயிர் போகல நெஞ்சு குழியிலிருந்து, அந்த நெஞ்சு குழியில துடிக்கிற வரைக்கும் இந்த சகோதரி சொன்ன இந்த விஷயத்தை மறக்க கூடாது. நீங்க மறந்துடணும், ஆண்கள் மறந்துடணும், பெண்கள் மறக்க கூடாது. ஓகே? ஆர் யூ வித் மீ? ஆம் ஐ ஆடிபிள்? என்னுடைய வீட்டில் ஒரு சம்பவம் நடந்தது. என்னுடைய அம்மா சீரியல் பார்க்க மாட்டாங்க. அன்றைக்கி என்னமோ பார்த்துட்ருக்காங்க. நல்ல ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் பள்ளி கொண்ட மாதிரி படுத்துட்டு, நான் 7 மணிக்கு வீட்டுக்கு போகிறேன். முன்னால் போய் பை வைக்கிறேன். தள்ளு அப்படின்னாங்க. அப்படி சொல்லவே மாட்டாங்க. வந்த உடனே வாமான்னு விசாரிப்பாங்க. தள்ளு அப்படின்னாங்க. என்னடா இது? அம்மா பசிக்குதுமா. ஆ இரு. என்னடா அப்படி பார்த்துட்ருக்காங்கன்னு பார்த்தா அது ஒரு சீரியல். அது ஒரு ஹிந்தி பட சீரியல் போயிட்டுருக்கு, ஹிந்தி டப்பிங் சீரியல். நான் எப்போவுமே பார்க்குறதில்ல, சீரியல்ஸ் பார்க்குறதில்ல. என்னடா அம்மா இப்படி இருக்கா? அம்மா பசிக்குதுமா. என்னம்மா சமைச்சிருக்கீங்க? மீன் பொரிச்சிருக்கிறீங்களா? மசாலா போட்டு வச்சுருக்கேன், வெயிட் பண்ணு தரேன். இப்போ பசிக்குது, நான் போய் பொரிச்சு. நீ தீச்சிருவ, உட்கார். நான் செய்கிறேன்னு சொன்னேன்ல, உட்கார் அப்படின்னாங்க. ஏன்னா இவ்வளோ சத்தம் போட்டுலாம் பேச மாட்டாங்களே, என்னது இது? ஆமாம், இதே உட்காந்துட்டு சேஞ்ச் கூட பண்ணல, அப்படியே உட்காந்துட்டேன். எங்கள் அம்மா சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. பக்கத்தில் ஒரு திவான் இருக்கும். அந்த திவானில் நான் படுத்துட்டேன். படுத்துட்டு பார்த்துட்ருக்கேங்க சீரியல். இதுதாங்க சிச்சுவேஷன். சீரியலில் வந்த அந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். என் வாழ்க்கையில் நான் மரணம் அடைகின்ற வரைக்கும் கூட என் மனதை விட்டகலாத அந்த காட்சி. எத்தனையோ புத்தகங்களை வாசிக்கிறோம், எத்தனையோ திரைப்படங்களை கேட்கிறோம், பார்க்கிறோம். என்னங்க அது? ஒருத்தன் அப்படி உட்காந்து தவம் பண்ணிட்டு இருக்காங்க, சூப்பராக இருக்கான். அவன் சொல்லக்கூடாதான் அப்படி பொம்பளை பிள்ளைங்க. எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்துருக்கு. எப்போ தெரியுமா? எனக்கு 13 வயசு இருக்கு. ஏன்னு கேட்டேன். ஒரு ஆக்டரை பார்த்தம்மா சூப்பராக இருக்காருமா இவர் அப்படின்ட்டேன். எங்கள் அம்மா, ஐயோ எந்த ஆம்பளையும் பார்த்து சூப்பராக இருக்குன்னு சொல்லக்கூடாது. ஏன்? அவங்க பேரில் நமக்கு அல்லாஹ் நரகத்தில் ஒரு வீடு கட்டி வச்சுருப்பானா. நகரத்தில் வீடு கட்டிட்டு வாழறதே பொழப்பு நாசமாக போயிட்டு, இதில் நரகத்தில் ஒரு வீடா? எவனையும் பார்த்து எதுக்கு அழகாக இருக்கிறன்னு சொல்வானே, கம்முன்னு இருக்கு. நான் அந்த 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது என் ஃப்ரெண்டு லக்ஷ்மி கிட்ட சொன்னேன், யாரையும் பார்த்து அழகாக இருக்குன்னு சொல்லாத, உன் பேரில் நரகத்தில் வீடு கட்டப்படும். சிரிச்சிட்டு, அப்போ எனக்கு ஒரு காலனியே இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஆண்களை பார்த்து ஐயோ அழகு அப்படின்னு வியக்கிறதே இல்லை. அதான் பிடுங்கி விட்டாங்களே பிளக்க. ஆனால் அன்னைக்குங்க அந்த சீரியலில் சூப்பராக இருந்தாங்க அந்த ஆள்.
கண்ணுங்க தலைமுடி 6'3" ஹைட்டு, 6 பேக்கு, மூக்கு நாசி இப்படி இருக்கு. ஏந்திரிச்சு இப்படி நின்னா பாருங்க, டேங்க அப்பா யாரா அதுன்னு பார்த்தா அவன் ஒரு அசுரனா. கண்டிப்பாக அது ஹிந்தி பட சீரியல் தான். ஏன்னா நம்ம ஊரில் அசுரர்களை இவ்வளோ அழகாலாம் காட்ட மாட்டாங்க இல்லை. அவன் பேர் துர்கா மா அசுர். துர்கா மா அசுர் அப்படி நிற்கிறான். விபூதி பூசி இருக்கான், திலகமிட்டு இருக்கான். அந்த இது இருக்கு இல்லைங்க, அந்த ஹோமத்துக்கு முன்னால் உட்காந்துருக்காங்க. என்ன அந்த டைரக்டர்லாம் நான் பார்க்குறேன், எப்படிங்க இவங்களுக்கு இப்படிலாம் வருது, அவ்வளோ அழகாக பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு படைப்பாக்கம் தானே. காளி அப்படின்ன உடனே காளி வந்துட்டான். காளி என்ன அழகு, ஆனால் கருப்பாக இருக்கிறா, பயங்கர அழகு காளி. ஓ மை காட், ஷீஸ் அ காடஸ் இல்லை, பேரழகு. வெள்ளை உடுத்தி இருக்கா, ஆனால் கருப்பாக இருக்கா, கண்ணெல்லாம் செவப்பாக இருக்கு, கழுத்தில் அந்த இது போட்டிருக்கா மண்டவோடு. என்ன வேண்டும்? நாளைக்கு நானும் ஆதிபரா சக்தியும் சண்டை போட்டு கொள்ள போகிறோம். நான் ஆதிபரா சக்தியை கொல்ல வேண்டும். யாரிடத்திலும் உபாயம் இல்லை. புராணம் சொல்கிறது காளி உன்னிடத்தில் உண்டு என்று. நான் உன் பக்தன். ஆதிபரா சக்தியை கொல்லும் ஆயுதம் தா. There's no limit to how far a dream can take you. இப்போ காளி சொல்கிறா, அதெல்லாம் இல்லை, முடியாது, தெரியாது, போயிட்டா. கையை வெட்டி போடுறாங்க. காளி மறுபடியும் வரா. சொல்றியா இல்லையா, இல்லைனா கழுத்தை வெட்டி போட்டுருவேன்றான். இங்கே பாடுறா, நீ என்னுடைய பக்தன், ஆனாலும் நான் இதை சொல்ல முடியாது, சொன்னால் என் சக்தி குறை. அப்போ ஆதிபராசக்தியை கொல்றதுக்கு ஒரு ஆயுதம் இருக்கு, அப்படித்தானே? கொடு. நான் என்ன செய்யணும்னு சொல்ல, உனக்காக நான் தவம் இருக்கிறேன். ஆனால் நான் ஆதிபராசக்தியை கொல்லணும். இப்போ நாம் எல்லாரும் தான் ஆதிபராசக்தி, சரியா? நம்மளை கொல்லணும்னு சுற்றிட்டு இருக்கக்கூடிய துர்கா மாசூர் யாருன்னு அவங்கவுங்க வாழ்க்கையில் அவங்கவுங்க நினச்சிக்கோங்க, சரியா? அவங்க போய் காளி கிட்ட ஆயுதம் கேட்குறாங்க. தவம் இருந்த ஆயுதம் தருகிறாள் காளி. நான் தான் சொல்கிறேன், ஆதிபராசக்தியை கொல்லும் அந்த ஆயுதத்தை துர்கா மாசூர் பெற்றுக்கொண்டான். அந்த ஆயுதத்தை நான் இப்பொழுது சொல்ல போகிறேன். ஆண்கள் அதை மறந்துவிட வேண்டும். ஏன்னா காளி கொடுத்த ஆயுதம் இல்லை, ஒர்க் ஆகும். பெண்கள் இருக்கிறீங்கல்ல, நீங்கள்லாம் ஆதிபராசக்திகள். என்ன நடந்துச்சுன்னு பாருங்க. உங்களுக்கு தெரியுமாங்க, அன்று இரவு நான் சாப்பிடலைங்க, சேஞ்ச் கூட பண்ணலைங்க, அப்படியே படுத்து முடங்கி தூங்குனதான். மனசு அவ்வளோ வலிச்சிருச்சுங்க அந்த ஆயுதத்தை பார்த்து, ரொம்ப வலிச்சிருச்சு எனக்கு. நான் சொல்றது வேற யாரும் கண் பார்வையில பார்க்கின்றபடி போகின்ற விஷயம்தான். ஆனால் இப்படி யாரும் சொல்ல மாட்டார்கள். என் மனதில் படுகிறது, அதை கண்ணாடியா அப்படி நின்று அந்த வெளிச்சத்தை உங்க முன்னால காட்டுறேன், அவ்வளவுதான். காளி சொல்றா, இங்க பார், ஆதிபராசக்தியை கொல்ல முடியாது. சரி, அவளை சக்தி இழக்க செய்ய முடியும். நான் அவளை சக்தி இழக்க செய்யக்கூடிய உபாயத்தை உனக்கு தருகிறேன். அவள் சக்தி இழந்து நிற்கின்ற பொழுது நீ ஆயுதத்தை பயன்படுத்தி கொண்டால் அவள் செத்து போவாள். முதல்ல சக்தி இழக்க வைக்கணும்ல, கொடு ஆயுதத்தை கொடு. ஒன்றும் இல்லை, ஆயுதமே கிடையாது. என்னது? வானத்துலேருந்து அவள் இறங்குவாள்ல, முன்னால் வருவாள்ல, வந்த உடனே நீ போர் எதுவும் செய்யாத, அவளுக்கு எதிராக 4 கெட்ட வார்த்தை பேசு, அவதூறு. அவள் அழகை, அவள் உடலை, அவள் அறிவை, அவள் நிர்வாகத்திறனை, அவள் அஸ்தித்துவத்தை, அவள் சுயத்தை டிகிரேட் பண்ணு. பேசிக்கிட்டே இருந்தனா அவள் சக்தி இழப்பால. அப்போ நீ ஆயுதத்தை செலுத்தலாம். போயிட்டாங்க. இப்போ எனக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரில. பாருங்களேன், நம்ம எல்லாருமே சக்திகள்னு சொல்கிறோம்ல, நம்ம கெட்ட வார்த்தை கேட்டு பழக்கமாங்க அப்பா வீட்டில்? நம்மளுக்கு யாராவது கெட்ட வார்த்தை சொல்லியிருக்காங்களாங்க? சமூகம் சொல்லுதா இல்லையா? புகுந்த வீட்டில் சில நேரங்களில் கேட்டுருமா இல்லையா? எப்படிங்க வருது நமக்கு? இதே நிலை தான் சக்திக்கு வருது, ஆதிபராசக்திக்கு வருது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சிவனுக்கு அபிஷேகம் தான், சக்திக்கு மந்திரம் தான். சொல் போதும் உங்கள் மனைவிக்கு, உங்களுக்கு தான் அபிஷேகம் வேணும். நீங்கள் ஸ்தூலமானவள், அவள் சூட்சுமமானவள்.
சக்தி நிலையில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லோரும் சூட்சுமமானவர்கள். சூட்சுமம் என்பது வெளியில் தெரியாது, வெளியில் தெரியாது. பலம் வெளியில் தெரியும், ஸ்தூலம் வெளியில் தெரியும். நான் அப்படியே பார்த்துட்டே இருக்கேங்க. அந்த சீரியல்ல பிரேக் போட்டான். எங்க அம்மா சொன்னாங்க, நான் போய் மீன் பொரிச்சிட்டு வந்துடுறேன். வேணாம், நான் சீரியல் பார்க்க போறேன். வேணாம். அதிகாலைங்க, அடே அப்பா, சூரியன் உதிக்கிறாங்க, வராங்க பராசக்தி. பா, அவன் அசுரனையே இவ்வளவு அழகா படைச்சவன் பராசக்தியை எப்படி படைச்சிருப்பான்? தலைமுடி இப்படி பறக்குதுங்க, பின்னால சூரிய உதயம், திலகமிட்டு சர்வபூஷிதையா அப்படி இறங்குறான். அந்த அழகையே பார்த்துட்டு வந்த உடனே அப்படி நின்னாங்க. வந்து நின்ன உடனே இந்த ஆள் இருக்கான்ல, நீலாம் பெரிய சக்தியா, நீலாம் சாமியா, அறிவில்லை உனக்கு, என்ன மாதிரி ஆளோட போய் போட்டி போடுறதுக்கு வந்திருக்கிற, நீ என்ன உலக மாதாவா? அவளுக்கு மிரள்றாங்க. அவளுக்கு இந்த மாதிரி கெட்ட வார்த்தைலாம் கேட்டு பழக்கம் இல்லை. என்ன சண்டை போடு, உங்ககிட்ட போய் யாராவது சண்டை போடுவாங்களா? நீ என்ன யோகியதையோட நிக்கிறேன்னு உங்ககிட்ட நான் இப்படி பேசுறாங்க. அவன் திட்டமிட்டு பேசுறான். அவன் நில கொலையிறாங்க. பேச பேச பேச, நீ எல்லாம் சிவனோட பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால தான் உனக்கு என்ன பெரிய இவளா நீ அவளா நீ அப்படி பேசிக்கிட்டே இருக்க துணுண்டாயிட்டாங்க. ஐயோ அம்மாடி, அவ துணுண்டு ஆன உடனே அவன் அந்த வாளை அப்படி எடுத்துட்டு வந்து ஓங்கி சக்தியை அடிக்கிறதுக்கு வரும்போது சிவபெருமான் எங்க இருந்தோ வந்துட்டார். புராண கதைல சக்தி அப்படின்னு உடனே அப்படி பார்க்கறா. நீதானடி என் அர்த்தாங்கினி, நீதானடி என் சக்தி, நீதாண்டி லோகமாதா, உனக்காக தானடி நான் இயங்குகிறேன். எழுந்து நில், அவன் யாரும் இல்லை, அவன் அற்பன். எழுந்து நின்று உன் சக்தி நிலையை உணர்னோட மூணு வந்தா பாருங்க, அவன் இத்தனை உண்டாயிட்டான். அவ கையில இருக்கிற சூலாயுதத்தை போட்டு அப்படியே போட்டா பாருங்க, நெஞ்சில துர்கா அப்படி நிக்கிறா. அதான் இன்னைக்கும் துர்கா பூஜாவில் கல்கட்டால காளி அப்படி நிற்பா. துர்கை, துர்கா மாசுரனை அழிச்சதுனால அவளுக்கு துர்கைன்னு பேர். நான் இதை உங்ககிட்ட சொல்லிட்டேன். நான் ஏன் தூங்கலை? ஏன் தெரியுமா? என்னை அழிக்கும் ஆயுதம் இந்த உலகத்தில் உண்டு. பெண்களே, உங்களுக்கு எதிராக இந்த ஆயுதம் வருகின்ற பொழுது மிஸ்டர் சிவபெருமான் வருவார் என்று காத்திருக்காமல், அவன் நோக்கம் என்னை சாய்ப்பது, உன் சொற்களால் நான் சாய மாட்டேன் என்று அந்த சக்தி நிலையை நீங்கள் இழக்காமல் இருப்பது உலகத்தில் மிகப்பெரிய வரம். நான் சொல்லுவேன்ல, சாவு எல்லாருக்கும் வரும். நாம செத்து போகணும்னு சொல்றவனுக்கு முன்னால மட்டும் நாம செத்துறக்கூடாது. இந்த பெரிய விஷயம் இருக்குல்ல, இந்த பெரிய பாத்திரம் இருக்குல்ல. நான் இன்னொரு விஷயம் சொல்றேன், ஆண்கள் பெண்கள் எல்லோருக்கும் சொல்றேன். இந்த ஏஐன்னு ஒன்று வருது இல்லை, இப்போ சேர்த்து சொன்னா கெட்ட வார்த்தை. அது குழந்தைகளுக்கு பயன்படுத்துவோம் நாம. ஆர்டிஃபிஷியல், எங்க பார்த்தாலும் ஆர்டிஃபிஷியல். இன்றைக்கு அந்த வார்த்தையை இந்த பர்வீன் சுல்தானா மாற்றி உலகம் போய்கிட்டு இருக்கட்டும். ஆர்டிஃபிஷியல்ல ரியல் இன்டெலிஜென்ஸ்னு ஒன்று உண்டு. நம்ம எல்லாருமே அதை மறந்துட்டோம். பெண்கள் கிட்ட இருக்கு அந்த ரியல் இன்டெலிஜென்ஸ். உங்ககிட்ட இல்லை, இயற்கையாக உங்களுடைய பாடியிலேயே இருக்கு. அந்த ரியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குல்ல, அந்த ரியல் இன்டெலிஜென்ஸை நாம் எப்பொழுது பயன்படுத்த போகிறோம்? எப்ப பார்த்தாலும் இந்த பிசாசை கையில் வச்சுக்கிட்டு இப்படி 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 வாழ்க்கையே அப்படியே போயிடுது. இன்றைக்கு நான் பெரிய விஷயம் ஒன்று சொல்றேன், கேட்பீர்களா? ஒரு பொழுது இருக்கீங்களா? பிரதோஷம், அமாவாசை இருப்பீங்களா? நோன்பு இருப்பீங்களா? லேந்து நாட்கள் 40 நாள் இருப்பீங்களா? அதே மாதிரி கொஞ்சம் டிஜிட்டல் ஃபாஸ்டிங் இருக்கலாமா? ஹேவ் டிஜிட்டல் ஃபாஸ்டிங். ஒரு 2 மணி நேரம் இந்த சனியனை தொடாமல் ஒரு 2 மணி நேரம் ஃபோன் வந்து அட்டன் பண்ணு. மற்றபடி இதற்குள் முழுமையாக உங்களுடைய ஆற்றலை செலுத்தி விடாமல், நான் தெரியுமா, நான் 10 மணிக்கு ஸ்கிரீன் ஆஃப் டைம் போட்டிருக்கேன். அது காலையில் வார வாரம் என்னை காரி துப்புது. நீ இவ்வளோ நேரம் அதிகமாக பயன்படுத்தி இருக்கேன்னு. நான் அவ்வளோ காரி துப்பலையும் வாங்கிக்கிட்டு இப்போ என்னுடைய ஸ்க்ரீன் டைம் 2 ஹவர்ஸாக நான் குறைச்சிருக்கிறேன். ஒன்லி ஃபார் கான்வர்சேஷன், ஒன்லி ஃபார் கம்யூனிகேஷன். அவ்வளோதான், பேச்சு தான், கான்வர்சேஷன் கூட இல்லை, கம்யூனிகேஷன். தேவை
தேவையற்ற விஷயங்களை இதற்குள்ளாக பார்த்துக் கொள்ளாமல் எனர்ஜியை சரியான வகையில் செலுத்துவது. பெண்கள் இந்த விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். குழந்தை காணோம் என்று ஓடி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ண பெண்ணின் கையில் பத்திரமாக இருந்தது அவள் கைபேசி. ஒரு காலத்துல கிரைண்டர் இருக்குல்லங்க, கிரைண்டர் எங்க பார்த்தாலும் கிரைண்டர் அட்வர்டைஸ்மெண்ட்டாவே வரும். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால. இப்போ கூட நான் போய் கேட்டேன் சில வியாபார தலங்கள்ல, கிரைண்டர்லாம் நல்லா விற்பனை ஆகுதாங்கன்னு. விற்பனை ஆகுது. ஆனா இன்னும் அதை விட கிரைண்டரை விட அதிகமா விற்பனை ஆகிறது தோசை மாவு. எங்கோ தவறு நடந்து கொண்டிருக்கிறது. டைம் மேனேஜ்மெண்ட்ங்கிற பேர்ல எங்கேயோ தவறு நடக்கிறது. நான் சொல்றேன் பாருங்க, ஒவ்வொரு பெண்ணும் அல்ல ஒவ்வொரு ஆணும் உங்களுடைய சமையல் அறைக்கு மருத்துவ நிலையம் என்று பெயர் வையுங்கள். அது உங்கள் மருத்துவ நிலையம். சமையல் அறையில் இருந்து வீட்டிலே சாப்பிடக்கூடிய பழக்கத்தை பெண்கள் தான் முன்னெடுத்தாக வேண்டும். வேலையை ஆண்களிடம் வாங்கிக் கொள்ளுங்கள். எப்ப பார்த்தாலும் வெறும் அந்த ஆர்டர் 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 ஆர்டர்னு போய் இன்றைக்கு குடும்பம் என்கின்ற அமைப்பில் இருந்து, பெண்கள் என்கின்ற நிலையில் இருந்து, ஆளுமையில் இருந்து நாம் எங்கோ வெளியேற்றப்பட்டு விட்டோமோ என்கின்ற அச்சம் எனக்கு வருகிறது என்பதற்காக சொல்லுகிறேன். நான் வீட்டிலே சமையல் செய்து பெண்கள் அடிபட வேண்டும் என்கின்ற கருத்தை உடையவள் இல்லை. ஆரோக்கியத்திற்காக சொல்லுகிறேன். ட்ரெடிஷனல் ஃபுட் ஆண்களும் பெண்களுமாக சேர்ந்து இதை நாம் முன்னெடுக்க வேண்டும். பல நேரங்களில் நெகட்டிவ் தாட் இருக்குல்ல, இந்த நெகட்டிவ் தாட்டை நாம எப்படி அப்புறப்படுத்துவது? பெண்கள் பெரிய விஷயத்தை நான் சொல்றேன்ல, தொண்டை விட பெருசு என்னங்க இருக்கு? நான் ஒன்னு கேட்கிறேன், இந்த நெய்வேலியே இந்த உலகம் கொஞ்சம் திரும்பி பார்க்கட்டும். யூ ஆர் ஆல் வெல் எஸ்டாப்ளிஷ்ட் ஒர்க்கர்ஸ் ஆஃப் எ ஸ்டீம்டு இன்ஸ்டிடியூஷன். ஓகே, நீங்க அவுட் சோர்ஸ் பண்ணியிருக்கலாம்ல. எதுக்குங்க எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் மேலதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து 3 மாதமாக உழைத்து ஒரு கண்காட்சியை பொதுமக்களுக்காக நடத்துகிறீர்கள் என்றால் சாதாரண விஷயம் அல்ல அது. நான் வந்து பெயர்ந்து வந்து பேசுறேன். எங்க வீட்டுல இருந்து நான் இங்க வரதுக்கு 4.5 மணி நேரம் பயணம் செஞ்சு வரேங்க. நான் மறுபடியும் பயணம் செய்து வீட்டுக்கு போறேன். நாளைக்கு 7:45 மணிக்கு எனக்கு கல்லூரி. மத்தியானம் நான் சாப்பிடல. இத்தனை தியாகங்கள் செய்தால்தான் இத்தகைய வேலைகள் செய்ய முடியும். நான் உங்க எல்லாருக்கும், பெண்கள் எல்லோருக்கும் சொல்லுகிறேன், பிளான் யுவர் டே. நான் சொல்றது சின்ன விஷயம் இல்ல, ரொம்ப பெரிய விஷயம். வீட்டில் போய் ஒரு வேலை செய்றீங்களா? இந்த சகோதரி சொல்ற ஒரு விஷயத்தை செய்யுங்க. ஒரு ஆள் ரொம்ப ஆரோக்கியமா வாழணும்னா எத்தனை வருஷம் வாழலாம்? சும்மா ஒரு ஆவரேஜா சொல்லுங்களேன். எவ்வளோங்க? 70 வச்சுக்கலாமா? 70. ஓகே, 70 இயர்ஸ் ஆரோக்கியமா ஒருத்தங்க வாழறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வீட்டுக்கு போய் நான் சொல்ற விஷயத்தை மட்டும் பண்ணீங்கன்னா, இன்னிலிருந்துங்க நான் கூட்டத்துக்கு பேசுபவள் இல்லை, நான் இண்டிவிஜுவலாக பேசிக்கிட்டு இருக்கிறேன். உங்கள் இண்டிவிஜுவலாக பேசிகிட்டு இருக்கிறேன். வீட்டுக்கு போய் என்ன பண்ணுங்க, 365 × 70 போடுங்களேன். 25,550 நாள் வரும். அவ்வளோதானா? அவ்வளோதான். only 25,000 days. 25,550 days. ஓகே, இப்போ 40, 45, 30, 35, 50, 55, 60 இருக்குல்ல, into 365 days போட்டு இந்த 25,000 டேஸோட கழிச்சிருங்க. என்ன பயமா இருக்கா? இதில் 3 8 இல்லை, ஒரு 8 தூங்கி கழிக்கிறீங்கல்ல, அதில் 3ல் ஒரு பங்கு கழிச்சிருங்க. அதுக்கப்புறம் பேசாமல் இருக்கிறது, கோச்சிக்கிறது, இந்த கொரோனா மாதிரியான பேண்டமிக்கில் மாட்டிக்கிறது, டிராஃபிக்கில் மாட்டிக்கிறது, சண்டை போடுறது, நோய்வாய்ப்படுறது, அடுத்தவங்களோட பிரச்சனை பண்ணிக்கிறது, போலீஸ் ஸ்டேஷன் போய் நிற்கிறது, டாக்டர்கிட்ட போய் நிற்கிறது, வக்கீல்கிட்ட போய் நிற்கிறது, இந்த டைமெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் மன உளைச்சல் எல்லாம் கழிச்சிட்டிங்கன்னா இந்த ஹவையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு 2000 நாள் இருக்குங்க குவாலிட்டி டைம். நிறைய பேருக்கு போனஸில் ஓடிட்டுருக்கு. இல்லை, நான் டைமே இல்லை யாருக்கிட்டையும். டைம் இஸ் எவ்ரிதிங். இந்த டைமை பெண்கள் சரியாக பயன்படுத்துகிறீர்களா? இந்த ஒரு ஆண் இவரை ஒருத்தரை கூப்பிடுற, சார் சீக்கிரம் வாங்க சார், குடுகுடுன்னு ஓடி வந்துருவாங்க.
இந்த பொதுமக்களை பெண்ணா ஒருத்தர் கூப்பிடு ஓடி வாங்கன்னு சொன்னான். நானே உட்காந்து எந்திரிக்கிறதுனா 3 ரவுண்ட் அடிக்க வேண்டியிருக்கும். டெய்லி காலையில் ப்ளவுஸ் மாட்டும் போது பிபி மிஷின் மாட்டுற மாதிரியே இருக்குது. நமக்காக நாம் சமைத்துக் கொள்வது, நமக்காக நாம் நேரம். நான் ஒன்று சொல்லவா, நம்மை விரும்புகின்ற நம் வீட்டு ஆண்களுக்கு பெண்கள் தருகின்ற மாபெரும் பரிசு நாம் ஆரோக்கியமாக வாழ்வது தானே தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஆயுளோடு வாழ்வது தான். ஆயுளோடு வாழ்வது, அந்த ஆயுளோடு வாழக்கூடிய அந்த வசதிகளை பெண்கள் முன்னெடுக்க வேண்டும். உங்களுக்கு விருப்பமானதை உண்டு, உங்களுடைய விருப்பமான அந்த மருத்துவ செலவுகளை செய்து, உங்களுக்கு விருப்பமான உடற்பயிற்சியை செய்து, உங்களுடைய விருப்பமான விஷயங்கள்ல ஒரு நாளைக்கு இது டிஜிட்டல் ஃபாஸ்டிங் 2 மணி நேரம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு என்று பார்த்துக் கொள்வதற்கு ஒரு 1 மணி நேரம் தருவீர்களா? ஜஸ்ட் 1 hour. நல்ல விஷயங்களை படிப்பதற்கும் படிப்பதை பேசுவதற்கும் சூழலை அதிகப்படுத்திக் கொள்வது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆண்களுக்கு சொல்லுகிறேன், பெண்கள் மாதவிடாய் காலங்களில் உங்கள் வீட்டில் பெண்கள் இருக்கிறார்கள் என்றால் மாதவிடாய்க்கு முன்னால் இருக்கக்கூடிய 5 நாட்களில் அவங்களுக்கு மூட் ஸ்விங் இருக்கும். எது பேசினாலும் அவங்களை எரிச்சலா தான் பேசுவாங்க. அதற்கு காரணம் அவர்கள் அல்ல, அவர்களுடைய ஹார்மோன்ஸ். அவர்களிடத்தில் பெருங்கருணையுடன் நடந்து கொள்ளுங்கள். பெண்கள் உங்களுக்கு நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள். அந்த டைம்ல மட்டுமே சிக்கல்கள் எதுவும் செய்யாமல் வீட்டிலே இருக்கக்கூடிய பொருட்களை மாற்றி அமைப்பது, கொஞ்சம் ஷாப்பிங் போறது, கொஞ்சம் வீட்டில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பார்ப்பது என்று உங்கள் மனதை தியான நிலையில் மற்ற நிலையில் செலுத்திக் கொள்ளுங்கள். என்னை பார்ப்பதற்கு 3வது ஆள் கிடையாது. நான் தான் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள வேண்டும். எனக்கு தெரிஞ்சுங்க, நான் இதை டிவியில சொல்லியிருக்கேன், உடனே நான் அதை பதிவு பண்ணேன். என் ஃப்ரெண்டுங்க, சின்ன வயசுங்க, அவளுக்கு என் கூட ஸ்கூல் படிச்சவ, எங்க கூப்பிட்டாலும் வரமாட்டா, குரூப் மெசேஜையே பார்க்க மாட்டா. பொண்ணு வந்து இது என்ன மெடிக்கல், பையன் வந்து இன்ஜினியரிங், வயசான மாமனார் அந்த ஆள் வந்து குஜராத்தில் இருக்காரு ஏதோ ஒரு கம்பெனியில். இந்த மாதிரி எல்லாமே பார்த்துக்கிறான். திடீர்னு செய்தி வருதுங்க, அவ ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டான்னு. எப்படி இறந்தா, என்ன இறந்தா, எதுவும் தெரியாது. அந்த அவருடைய கணவரை அவள் இறந்த 3 மாதத்தில் நான் சந்திக்கிறேன். எப்படிங்க இருக்கு வீடு, எப்படி இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க? அவர் சொன்ன பதில் எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமாங்க? ஓரளவு செட்டில் ஆகிட்டு இருக்கிறோம் மேடம். என்ன பண்ணீங்க? நான் மாற்றல் ஆகிட்டு வந்துட்டேன் மேடம். அம்மா அப்பா பார்க்கறதுக்கு ஒரு நர்ஸ் போட்டுட்டேன். பொண்ணை வந்து ஹாஸ்டலுக்கு போறேன்னு சொல்லிட்டு இருந்தா, ஹாஸ்டலுக்கு போயிட்டா. பையன் மட்டும்தான் இருந்துட்டு போறான், ஒரு சமையல்காரங்களை போட்டுட்டேன். சனியனே, இதை முதல்லயே நீ செஞ்சிருக்கலாம்ல, அவ உயிராவது மிச்சமாயிருக்கும்ல. போயிட்டாலே எல்லாம். நான் இப்ப கேள்விப்படுறேன், முந்தானத்து அமெரிக்காலியா ரஷ்யாலியான்னு தெரியல, ஒரு ரோபோ தற்கொலை பண்ணிக்கிச்சான். கேள்விப்பட்டீங்களா? என்ன காரணம்? ஓவர் டைம் அதிகமா வேலை செஞ்சதுனால, ஓவர்லோடடா வேலை செஞ்சதுனால அந்த ரோபோவே தன்னைத்தானே வந்து இழந்து தன்னைத்தானே பிடுங்கிக்கிச்சிங்க. அது வேண்டான்னு சொல்லிருச்சு. எவ்வளவு பயப்படுறாங்க பாருங்க. வெளியில போறவங்கள என்ன நினைக்கிறீங்க நீங்க? நான் பேசுவதெல்லாம் சத்தியம்ங்க. பெண்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க. ஸ்பேஸ், கிவ் ஸ்பேஸ் டு them. பெண்களே, உங்களுக்கான ஸ்பேஸை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த எப்படி எடுத்துக்கொள்வது, இந்த ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். நான் டிவியில் நான் சொல்லி கேட்டிருக்கலாம். ரொம்ப காலத்துக்கு முன்னால் எனக்கு நேர்ந்த அனுபவம். அது ரொம்ப காலத்துக்கு முன்னால் நேர்ந்த அனுபவம். கல்கட்டா போயிருந்தேன். எனக்கு காளி ரொம்ப பிடிக்கும். என் பேச்சை கேட்குறவங்களுக்கு தெரியும் எனக்கு காளி பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும் எனக்கு காளி. நான் சார்ந்திருக்கிற சமூகம் வேற. ஆனாலும் நான் கல்கட்டா போனால் காளிகாட் போயிடுவேன். காளிகாட் போனேன் ஒரு வாட்டி, ஃபஸ்ட்டு தடவை. எனக்கு ஹிந்தி தெரியும்ல, க்யூவில் நின்று போயிட்டேன். அம்மாவை பார்க்குறேன், நாக்க வெளில தொங்க போட்டு நிற்கிறா. சாரி சுற்றி இருக்குது. இப்போல்லாம் நீங்கள் போனால் பார்க்க முடியாது, உங்களை மேலேருந்தா பார்க்க முடியாது. நாங்கள் கீழேருந்து பார்த்தோம். சுற்றி துணி, கையிலெல்லாம் வளையல் போட்டிருக்கோம். நாக்கு இப்படி இருக்கும், இவ்வளோ பெரிய நாக்கு தொங்கியிருக்கும். கிட்ட போயிட்டேன். ஒரு டவுட்டு, இவ்வளோ கோபமான ஆள்கிட்ட என்ன பிரார்த்தனை பண்ணுவீங்க? இப்போ நம்ம அம்மா கோவமா இருந்தா கிச்சனில் இருக்கா, சாமா கோவத்தில் இருக்கா, போயிடுவீங்களா கிட்ட?
என்ன சமையல் கேட்டுருவீங்களா? கோவமா இருக்கிறவங்கிட்ட எப்படி கேட்குறீங்க? நான் இதை கேட்டுட்டேங்க. அந்த பூசாரி சொன்ன பதில் தான் சூப்பர். அவ கோவமா இல்லை, அவளுடைய இந்த இடத்த பாருங்க, நான் காளியுடைய இந்த இடத்த பாருங்களா, அப்படி சிரிச்சிட்டு இருப்பா. அது கோபம் தணிஞ்ச இடமா? நாக்கு வெளியில தள்ளுனாலே யோகா இதுல கோபத்தை தணிப்பதற்கு நாக்க வெளியில விட்டு விட்டு எடுப்பாங்க. கோபம் தணிந்த இடமா? அது கோபம் தணிந்த இடத்தில் அம்மாட்ட எது கேட்டாலும் கிடைக்கும். ஆனா அவ உஷாராகிறதுக்கு முன்னால கேட்டுறணும். அந்த பீரியட், அந்த டைம் இருக்குல்ல, ஃப்ரீசிங் பாயிண்ட், அது அதை வச்சிருக்காங்க நம்ம ஹிந்து மதத்துல. ஓ மை காட், என்ன பொசிஷன் தெரியுமா? அது அம்மா கிட்ட கேட்கிறப்ப எது வேணாலும் சாங்ஷன் ஆகும்ல. அவ கோவம் தணிஞ்சிருக்கிற அந்த வினாடி என்ன கேட்டாலும். அங்க போய் பாருங்க, பலிக்கு யாரை கொடுக்குறாங்க தெரியுமா? ஆடு கோழி எல்லாம் கொடுத்துட்றாங்க. தனியா பலிப்பீடம் ஒன்று இருக்கு, கொண்டு வந்து பக்தர்கள் தன் தலையை வைக்கிறார்கள். சரியை நான் அங்கதான் பார்த்தேன். தலையை வச்சு என்ன சொல்றாங்க தெரியுமா? அம்மா, இதோ நான் என்னை முழுமையாக உன்னிடத்தில் பலி கொடுத்து விட்டேன். இனி இது பிறப்பு உன்னுடையது. இனி என்னை பாவங்களில் இருந்து நீ காப்பாற்றுவாயாக. நான் என் பாவங்களில் இருந்து முழுமையாக உன்னிடத்தில் சரணடைந்து நான் விடுதலையாகி விட்டேன் என்று தலையை பலியில் வைத்துவிட்டு கற்பூரம் ஏற்றிவிட்டு வழிபடுகிறார்கள். ரெட்டு தான் எல்லாம். அவன் சொன்னா கோபம் தணிஞ்ச இடம் நான் எப்படின்னு காலப்பாரு. நான் யாராலையும் நீங்க எல்லாம் கால் தரிசனம் உங்களுக்கு கிடைக்குமான்னு தெரியல. இப்போல்லாம் கால் தரிசனத்துல பாக்குற இப்படி இருக்குங்க, நெஞ்சில மீழ்ச்சிட்டு இருக்கா, இப்படி நிக்கிறா காளி. ஒரு ஸ்டெப் ஃபார்வர்டில் இருக்கும் அவளுக்கு. என்ன நடந்துச்சுன்னு கேட்டேன். அப்படி சொன்னாருங்க அந்த பூசாரி. கடவுளை வர நல்லா வைக்கணும், காளி வர நல்லா வைக்கணும். அந்த ஐயா சொல்ற உருதுல தான், ஹிந்தியில் சொன்னார். ஒரு நாள் உட்கார்ந்துருந்தாங்களாம். எப்போ பார்த்தாலும் சிவபெருமானுக்கே எல்லா இன்விடேஷனும் வருது. ஒருத்தர் நம்ம பேரில் இன்விடேஷன் வைக்க மாட்டானே. மிஸ்டர் கோபால் அண்ட் ஃபேமிலி, மிஸ்டர் ராமநாதன் அண்ட் ஃபேமிலி, மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் சண்முகநாதன். சரியா? இது பார்த்துக்கிட்டே இருந்திருக்கு இந்த அம்மா. யாரு பக்கத்தில்? எல்லாரும் அவங்க கிட்ட தான் வராங்க. இவ சக்தி இவ தான். ஆனால் இவகிட்ட யாருமே எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்க. சிவபெருமான் வந்து சூப்பராக அதை ஒன்றுமே பேசாமல் வருது, எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. இந்த அம்மா கோவம் வந்துச்சு. ஒரு வாட்டி எழுந்திரிச்சிச்சு இந்த அம்மா. எழுந்த உடனே இந்த ஆண்களுக்கு இருக்கிற ஈகோ சைலண்ட் ஆயிட்டாருங்க. அவ எழுந்திரிச்ச உடனே சைலண்ட் ஆயிட்டாரா? அவ இறங்கிட்டா. அவ அப்பா வீட்டுக்கு போறா. யாரு? பார்வதி போறா. இப்போ ஆண்களுக்கு சொல்றேன், பெண்கள் ஏன் அப்பா வீட்டுக்கு போறோம்? கூப்பிட வருவீங்கன்னு தான். அப்படியே போறதுக்கா போறோம்? அப்போ ஸ்பாட்லயே நீங்க பண்ணலாம், செய்ய மாட்டீங்க. ஈகோ. போறாங்க, போய் நின்று திரும்பி பார்க்குறா. இந்த ஆள் சைலண்ட்ல போயிட்டாரு, கண்ணை மூடிக்கிட்டு. அவளுக்கு இன்னும் கோபம் ஆயிடுச்சு. நேரா போறா, கூப்பிட வரவே இல்லை சிவன். கோபத்தில் ஆடுறா. கோபம் கூடுது. கூடி 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 அவ ஆட்டம் 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 ஆடிக்கிட்டே இருந்த. ஆடுறா பாருங்க. கை அருந்து விழுது, நாக்கு அருந்து விழுது, தலை அருந்து விழுது, வயிறு அருந்து விழுது. 108 சக்தி தலங்களில் 108 உறுப்புகள் சக்தியோட விழுந்திருக்கு. நீங்க காஞ்சிபுரத்துக்கு போனீங்கன்னா தொப்புள் விழுந்த இடம், காஞ்சி காமாட்சிக்கு முன்னாலேயே தொப்புள் வச்சிருப்பாங்க. நாக்கு விழுந்த இடம் தக்ஷணேஸ்வரம், இடுப்பு விழுந்த இடம் கயா. 108 தலங்கள், 107 தான், 8வது அங்க மேல. எல்லாம் அருந்து விழுதுங்க. விஷ்ணு வந்து போறாரு, லக்ஷ்மி பிடிச்சிட்டா. அவங்க குடும்ப don't go, she is in very angry level, she is very furious, don't go. நம்ம பிரம்மா போனார், சரஸ்வதி நாக்கில் உட்காரச்சிட்டு கம்முன்னு போயிடாத. அவ ஆடி 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 உடம்பெல்லாம் அருந்து விழ சூட்சமாக ஆடிக்கிட்டு இருக்கா. இப்போ வெடிச்சா அண்ட பிரபஞ்சம் எல்லாம் வெடிச்சிடும். உடனே சிவகணங்கள் வந்து சிவன் கிட்ட சொன்னாங்க, யோ உன் பொண்டாட்டி அங்கே ஆடிட்டு இருக்கா, உலகமே அழிய போகுது, நீ கம்முன்னு உட்காந்துருக்கிற, போ போய் பார். சிவபெருமான் எந்திரிக்கிறார், நேராக வர்றார். அங்கே தான் அவளுக்கு காளின்னு பேர் வருது. சக்தி அப்படின்றார். அவ திரும்பி அங்கே பார்க்குறா, ஆட்டுக்கு ஆடிக்கிட்டு இருக்கா. உச்சம் ஆட்டம், குடும்பம் எல்லாம் காளி அப்படி.
உனக்கு என்னடி வேணும்? இந்த உலகம் உன்னை மதிக்கணும், அப்படிதானே? இந்த உலகமே நாயகனாக நினைக்கிற நான் இதோ என்னை உன் காலடிக்கு தருகிறேன் போதுமா அப்படின்னு டொம்முன்னு காலில் விழுந்துட்டாருங்க. அந்த அம்மா என்ன பண்ணிச்சு, ஆடிக்கிட்டே காலை வச்சுது பாருங்க சிவன் நெஞ்சில். அந்த சிலையில் பப்பரப்பான்னு படுத்துட்டு இருக்கிறது சிவபெருமான். நான் பார்த்தேன், நீங்களும் போய் பாருங்க. எந்த அரக்கனையும் அவன் மிதிக்கல, சிவபெருமானை மிதிச்சிட்டு இருக்கிறா. பாம்பெல்லாம் இருக்கும், சடாமுடியெல்லாம் இருக்கும். மிஸ்டர் சிவன் அவர் தான் கீழே விழுந்திருக்கிறாரு. உனக்கு நானே கிடைச்சிட்டேன், இந்த உலகத்தில் என்னடி வேணும் உனக்கு என்று சொன்ன உடனே நான் சாமியா நினைச்சு என்ன வந்து திரும்பி பார்க்கலன்னு சொல்றேன். ஏன் சாமி என் காலடிக்கு வந்துருச்சா அன்ன உடனே கோபம் தணிஞ்சா, அந்த தணிஞ்சிற அந்த இடம் தான் காளி. வீட்டில் பார்வதி காளியாக மாறி ஆட்டம் ஆடுகின்ற பொழுது அவளை அடக்குவதற்கு தன்னை முழுமையாக அவள் காலடிக்கு தர வேண்டும் என்று அந்த சிவபெருமானுக்கு புரிந்தது போல் எங்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய சிவபெருமான்களுக்கும் புரிய வேண்டும். பெண்களை அருள் பாலிப்பவர்களாக வைத்திருங்கள். பெண்களே, நீங்களும் உங்களுடைய உச்சத்தை தொடுவதற்கு உணர்வு மேலாண்மையை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க்கை ஒரு முறைதான் வரும், அதை மிகச் சிறப்பாக வாழ்ந்து பழகுங்கள் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.